வணக்கம் நண்பர்களே, உற்சாக நியூஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டி ஊரில் வாழ்ந்து மறைந்த சித்தர் தான் பார்த்திங்கன்னா பழனிசாமின்னு சொல்லுவாங்க. இவர் வாழும்போதே பல்வேறு மாற்றங்கள் அதிசயங்கள் நிகழ்த்திய பிறகு ஜீவ சமாதி அடைந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒருவர் இன்ன நாளில் இன்ன தேதியில் இறப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அந்த நபரும் பார்த்தீங்கன்னா அந்த தேதியிலேயே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் இதய வலியின் காரணமாக மரணம் அடைந்திருக்காரு. அதே போல் இன்னொரு நபருக்கு இவர் பார்த்தீங்கன்னா கிழக்கு போய் வடக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. அருள்வாக்கு கேட்ட நபரும் மறுநாள் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்க சென்றிருக்காரு. அதுவும் கிழக்கு போய் வடக்கு பேருக்கு அந்த நிலத்தடி வாங்கி அவரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா செல்வ நிலையை அடைந்திருக்காரு. இப்படி இவருடைய அருள்வாக்கு பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியிருக்கு. இந்த சித்தருடைய ஜீவ சமாதியில் இப்போது பார்த்தீங்கன்னா சென்று வழிபட்டாலும் ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்குதுங்க. இங்கே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. இங்கு வந்து சென்றாலே ஒரு நல்ல மாற்றம் உணர்வதாக பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. இத்தகைய கணக்கன்பட்டி சித்தருடைய அருள்வாக்கின்படி விருச்சிகராசி நண்பர்களுக்கு இனி கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, நீங்கள் இதனால் வரையும் எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு விஷயம் இப்போது நடக்க போகுதுன்னு எடுத்துக்கலாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசி நண்பர்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்தால் சிறப்பான பலன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். ராசிகளையே பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதியாக கொண்ட ராசினா நீங்கள் மட்டும்தாங்க. ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்லன்னு சொல்லலாம். அதே போல் எத்தனை கஷ்டம் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக்கொண்டு அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் நடந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. எதையும் விடாப்படியாக பிடித்து கொண்டு இருப்பீங்க. பதுங்கி பின்பு பாயக்கூடிய புளியை போல உங்களுடைய வேகம் இருக்கும். பூமி காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களின் ராசி அதிபதியாக இருப்பதால் நீங்கள் சிறிய அளவிலாவது உங்கள் பேரில் கொஞ்சம் சொத்து எப்போதுமே இருக்குங்க. சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும். உங்கள் ராசிக்கு ரண ரோகர் சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருப்பதால் பலருக்கு இந்த ராசி சேர்ந்தவங்களுக்கு ரத்த அழுத்தம், முடி உதுதல் போன்ற பிரச்சனைகள் உண்டுங்க. உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சை உங்களுக்கு எதிரியாக தான் அமையும். மேலும் 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு உங்களுக்கு வருவதால் வாழ்க்கையில் பிற்பகுதியில் பணவரவு சேமிப்புக்கு பார்த்தீங்கன்னா வழிவகுக்கும். உங்கள் வாழ்க்கை துணை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதாவது ஒரு வகையில் பிரபலமானவராக இருப்பார். இல்லைன்னா கலைகளில் ஆர்வத்தோடு இருப்பாருங்க. நீங்கள் இனி கவனிச்சு பாருங்க. அதே போல் உங்களோட ரொம்ப அன்போடு இருக்கக்கூடிய நண்பராகவும் பழகக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். அதே போல் இல்லைன்னா இனி அமையக்கூடியவராக இருப்பாங்க. சயனஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பதால் 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சும்மாக இருக்க விரும்புவீங்க. அடிக்கடி வெளியூருக்கு சென்று வரக்கூடிய நபராக இருப்பீங்க. பயணங்களில் உங்களுக்கான விருப்பம் அதிக அளவு இருக்குது. அதற்காக பணம் சேர்க்கக்கூடிய நபருன்னே சொல்லலாம். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா அனுஷம், கேட்டை, விருச்சிகம் 4ஆம் பாதம் அமைந்திருக்கு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் புதன், சனி, ராகு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேதுன்னு இந்த நேரத்தில் கிரக நிலை அமைந்திருக்கு. இதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு, மனை, வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் உண்டு. காரிய தடை தாமதம் ஏற்படும். மேலும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக கூட இருக்கலாம். மனம் மகிழும்படியான எல்லாமும் நடந்து கூட முடியலாங்க. தொழில் வியாபாரமும் நன்றாக இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இனி இருக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்த சுணக்க நிலை இனி மாறும். பண வரத்து நன்றாக இருக்குது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மன நோக்கும்படியான சூழ்நிலை இனி மாறும். ஆனாலும் அனைத்து விஷயங்களும் நீங்கள் அனுசரித்து செல்வதும் நல்லது.
அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கள் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்திடுவீங்க. அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு இனி உயரும். கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளிப்பட்டு அனைவருடைய கவனத்தை ஈர்ப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நன்மை உண்டு. அதே போல் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் குலதெய்வ வழிபாடு சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த நேரத்தில் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு. சூரியன் சுக்கிரன் செவ்வாய்னு மகர ராசியில் அமரப்போகுது. மகரத்தில் செவ்வாய் உச்சமுடைய இருக்குங்க. கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கையினை அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாபார ரீதியாக நல்ல அனுகூலம் உண்டு. புதிய முயற்சிகளை நல்ல வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்தில் இடமாற்றமோ தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம்னு படிப்பு எந்தவித மாற்றமும் நன்றாக தான் இருக்கும். எதிரிகள் ஒன்றிணையக்கூடிய நல்ல காலகட்டமாக இது இருக்குது. கழுத்து அடிவயிறு கல்விப்பாதை தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. தலை சுற்றல் மயக்கம் போன்றவை பெண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் உணவு தொடர்பான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். நட்புக்காக தொலைதூர பயணங்கள் ஏற்றுக்கொண்டு மாட்டிக்கொள்ளாதீங்க இந்த நேரத்தில். மேலும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதும் படிப்பதும் பல விதத்தில் நன்மையை உண்டாக்கும். உத்தியோகம் நன்றாக இனி இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. படைப்பாளிகளுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலமாக அமைந்திருக்கு. பண வரவும் இனி அற்புதமாக இருக்குங்க. புதிய முதலீடுகளை செய்து மகிழ்வீங்க. வியாபாரிகள் மிகுந்த பதட்டமாக இருப்பீங்க. அந்த பதட்டமான நிலைமைகளை கட்டாயமாக இனி மாறும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இனி தீரும். யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எடுத்த காரியங்களை ஜெயம் உண்டு. தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த பகையான நிலைமைகள் இனி மாறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பண வரவிற்கு பஞ்சம் இனி இருக்காது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. இதுவரை இருந்து வந்த பயம் பதட்டம் குழப்ப நிலைகள் மாறி மனம் தெளிவாக கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கு. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. முருக வழிபாடு இந்த நேரத்தில் சகல விதத்திலும் நன்மைகள் இருக்குங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக இந்த நேரத்தில் 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு ஆழ்ந்த யோசனையும் அனுபவ அறிவையும் கொண்டு எதையும் சாதிக்கும் முயற்சியில் ஈடுபடலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். எதிர்பாலினத்தோடு பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாக செய்ய தோன்றும். அரசாங்க வேலைகளும் அனுகூலமாக இருக்கும். சகோதரர்களுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் இனி நீங்கும். அடுத்ததாக அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகலாம். பணவரத்து தாமதப்பட்டாலும் வந்து சேருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை தொடர்பான கவலை உண்டாகும். சக ஊழியர்களோடு அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரருக்கு திருமணம் முடியும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை தோன்ற வாய்ப்பிற்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் குடும்ப விஷயமாக அலைய வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் குறையும். தாய் தந்தையருடைய உடல் நலத்திற்கு ரொம்ப கவனமாக இருங்க. எதிலும் உற்சாகம் குறைந்து சோம்பல் உண்டாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை அறிவிக்கலாம். பாக்கிகள் வினி வசூலாகும். புதிய பங்குதாரர் இணைவாங்க. எதிர்பார்த்த லாபமும் கைக்கு வந்து சேரும். புதிய யுத்துகளை கையாளலாங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாகும். மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை தினங்களை முருகப்பெருமானை வழிபடுவதும் மாதத்துக்கு ஒரு முறையாவது செவ்வாய்க்கிழமை நாளில் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெற்றிலை மாலை சாத்தி செந்தூரம் சாட்சி வழிபட்டாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துரதிர்ஷ்டங்கள் எச்சரிக்கைகள் ஆபத்துக்கள் விபத்துக்கள்னு தோஷங்கள் அனைத்தும் நீங்குவதற்கான சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையுங்க. அதே போல் உங்கள் வீடு இல்லைன்னா கோவில்களில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு நீங்கள் வெள்ளம் கலந்த அரிசியும் அரிசி மாவு உணவாக கொடுப்பது ரொம்ப நல்லது. துறவிகள் யாசகர்கள் யாராவதுக்கு ரொட்டி மற்றும் இனிப்பான உணவுகளை தானம் அளித்தீங்கன்னா கர்மவினை பாதிப்புகள் நீங்கும். வயதில் மூத்தவங்களுக்கு மரியாதை அளித்து அவங்களுடைய ஆசைகளை பெறுவது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க.
வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நாளில் அரச மரத்தை வலம் வந்து வழிபடுவது சிறப்பான ஒரு பலனை கொடுக்குன்னே சொல்லலாம். பதிவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் விருச்சிக ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் எந்த நட்சத்திரக்காரங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.